அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் எங்களோட ஒரு சூப்பரான அவுட்டிங் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ திருநெல்வேலியில் ரீசெண்டாக ஒரு எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு தான் வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அதை பற்றின ஒரு வீடியோ தான் நான் வந்து உங்களுக்கு இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த எக்ஸிபிஷனில் மெயினாக என்ன போட்டிருக்காங்கன்னா, நிறைய கலராக ரொம்பவே அழகாக ரொம்பவே க்யூட்டாக இது வரைக்கும் நம்ம நேரில் பார்க்காத நிறைய கடல் மீன்கள் எல்லாத்தையுமே ஒரே பிளேஸில் ரொம்பவே அழகாக செட் பண்ணி ஒரு சூப்பரான ஃபிஷ் எக்ஸிபிஷன் தான் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபிஷ் எக்ஸிபிஷன் வந்து திருநெல்வேலியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்காங்க. நிறைய ஊர்களில் வந்து இந்த மாதிரிலாம் ஃபிஷ் எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்கிறத நான் வந்து வீடியோலலாம் வந்து பார்த்துருக்கேன். பட் திருநெல்வேலியில் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கிறதால நேரில் வந்து நான் பார்க்குறேன். அப்புறம் இங்கே வந்து ஃபிஷ் எக்ஸிபிஷன் மட்டும் இல்லாமல் நார்மல் எக்ஸிபிஷனும் வந்து போட்டிருக்காங்க. அதாவது நார்மலாகவே எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய ராட்டினம், ஸ்நாக்ஸு, நிறைய ஷாப்ஸு, நிறைய கேம்ஸு, ஸோ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நம்ம திருநெல்வேலியில் இந்த எக்ஸிபிஷன் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில், அதாவது பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் காது கேளாதோர் பள்ளி இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்கு டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. இங்கே வந்து 2 வீலர் பார்க் பண்ணுறதுக்கு 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 70 rupees, சின்னவங்களுக்கு வந்து 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸிபிஷன் உள்ளே வந்து என்டர் ஆயாச்சு. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போனதுமே ஃபஸ்ட்டாக வந்து போட்டிருக்கிறது ஃபிஷ் எக்ஸிபிஷன் தான். ஸோ உள்ளே போனதுமே இந்த பிளேஸ் வந்து அந்த மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருட்டாக தான் வந்து இருந்தது. ஸோ அங்கே வந்து பெரிய பெரிய தொட்டிகள்லாம் நிறைய கலர் மீன்கள்லாம் போட்டு அந்த பிளேஸை வந்து நல்லா அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே இந்த தொட்டியில் வந்து இந்த மாதிரி சின்னதாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நார்மலான கலர் மீன்கள் தான் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் கூட இந்த மாதிரி மீன்கள் தான் இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் உள்ளே போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம நேரில் பார்க்காத நிறைய மீன்கள்லாம் வந்து தொட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா மீன்களையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மீன்களோட நேம்லாம் என்னன்னே வந்து தெரியலை. நிறைய புது மீன்லாம் வந்து இருந்தது. பட் அந்த மீனோட நேம்லாம் வந்து அவங்க பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இது என்ன மீன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு. அப்புறம் இந்த மீன்கள்லாம் நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரியும். நார்மலாக நம்ம வீட்டில் டேங்கில் போட்டு வளர்க்கக்கூடிய கோல்டு ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் மீன்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு டேங்கில் போட்டு ரொம்பவே சூப்பராக வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போன அன்னைக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து இருந்தது. அப்புறம் நான் ஏற்கனவே வந்து ஒரு விலாகில் வந்து சொல்லியிருக்கேன், திருநெல்வேலியில் லோக்கலில் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பிளேசஸ் வந்து இருக்காது. ரொம்ப சூப்பராலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ், சினிமா தியேட்டர்ஸ், அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எல்லாமே நிறைய பிளேஸ் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் எல்லாமே வருஷத்துக்கு வந்து ஒரு 2 தடவை கிட்ட போடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் வந்து போட்டாங்கன்னா க்ரௌட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ் எக்ஸிபிஷன் போடுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதால கிரவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து இருந்தது. அப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபிஷ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷும் வந்து நம்ம நிறைய வீடுகள்லாம் வந்து வளர்ப்போம். அப்புறம் இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே இந்த பிளேஸில் கூட்டமாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் இந்த மீனும் வந்து கொஞ்சம் பெருசாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பட் வந்து அங்கே க்ரீன் கலர் லைட் வந்து போட்டிருக்கிறதால அந்த மீன் வந்து அந்தளவுக்கு கிளியராக வீடியோவில் வந்து தெரியலை. அப்புறம் ஒரு சில டேங்கில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் வீடியோஸ் எல்லாமே அந்தளவுக்கு கிளியராக வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியலை. ஏன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு சில வீடியோஸ் வந்து கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் ப்ளீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மீன்கள் எல்லாமே சில்வர் கலரில் குட்டியாக நல்ல க்யூட்டாக வந்து இருந்தது பார்க்க. அப்புறம் இந்த மாதிரி மீன்களும் நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து பெரிய டேங்கில் போட்டு நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அழகழகான மீன்கள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு இந்த பிளேஸில் வந்து பார்க்க முடிஞ்சுது.
அப்புறம் இந்த ஃபிஷ் வந்து டைகர் ஃபிஷ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லோ கலரில் பிளாக் கலர் லைன்ஸ்லாம் போட்டு நல்லா சின்னதாக பார்க்கறதுக்கே வந்து க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இந்த மீன் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வீடியோவில் வந்து நல்ல கிளியராக வந்து அந்த மீன் வந்து தெரிஞ்சுது. நல்ல க்ளோஸ்அப்பில் ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி மீன்களும் வந்து நம்ம வீடுகள்லாம் ஒரு பெரிய தொட்டியில் போட்டு 1 மீன் 2 மீன் இந்த மாதிரிலாம் போட்டு நிறைய பேர் வந்து வளர்ப்பாங்க. நம்மளே வந்து பார்த்துருப்போம். அப்புறம் இந்த ஃபிஷ் வந்து க்ளோ ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்பிள், ஆரஞ்சு, க்ரீன், எல்லோ ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ்லலாம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்லாம் வந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக போகிறத பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ 70 ருபீஸ்க்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் ரொம்பவே ஒர்த்து தான். ஏன்னா இந்த ஃபிஷ்க்கு மட்டுமே அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கலர் கலராக ஃபிஷ்லாம் பார்க்குறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் நாங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் போட்டு ஒரு 10 டேஸ் இருக்கும்போது தான் போய் பார்த்தோம். ஸோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்கிறது தெரியலை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களோட கிட்ஸை வந்து ஒரு தடவையாவது இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் காமிங்க. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க.
அப்புறம் இந்த ஃபிஷ் நேரில் பார்க்கும்போது நல்ல பெருசாக வந்து இருந்தது. ஸோ என் பையன் வந்து அதுக்கிட்ட சும்மா கிஸ் கொடுக்குற மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருந்தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட விளையாண்டுச்சா இல்லைனா அவனை கடிக்க வர மாதிரி வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்கும்போது ஒரு ஆங்க்ரி ஃபிஷ் மாதிரி இருந்தது. ஸோ தொட்டியில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே வரும்போது இந்த மாதிரி அண்டர் வாட்டர் செட்டிங்ஸில் நல்ல சூப்பராக வந்து மீன்களை போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷ் எக்ஸிபிஷன்லேயே வந்து இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த அண்டர் வாட்டர் செட்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து அங்கே நின்று செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபிஷ் டேங்கில் பார்த்த அந்த மீன்கள் எல்லாத்தையுமே தான் இங்கேயும் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மீன்கள் எல்லாமே இந்த மாதிரி தலைக்கு மேலே போகிறத பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பிளேஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போதே நல்ல சில்லுன்னு இருந்தது. ஏன்னா அங்கங்கே ஏசிலாம் ஃபிட் பண்ணி நல்லா அழகாக வந்து ஹேர்ட் ஒர்க் பண்ணி நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளேஸில் இந்த ஃபிஷ்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே லைவாக வந்து கடலில் பார்க்குற மாதிரியே தான் வந்து இருந்தது.
அப்புறம் இந்த பிளேஸில் வந்து நிறைய கேட் ஃபிஷ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேட் ஃபிஷ்ஷை தமிழில் கெளுரு, கெளுத்தி அந்த மாதிரி நேம்லலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய ஆற்று கெளுரு மீன்லாம் வந்து பார்த்துருப்போம். இந்த கெளுரு மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கெளுரு மீன்கள். ஸோ இங்கே வந்து இந்த மீன்களை நல்ல பெரிய பெரிய சைஸ்லலாம் வந்து பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இந்த மீன் வந்து வாஸ்து மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீனும் ஒரு சில வீடுகளெல்லாம் வந்து வளர்ப்பாங்க. இந்த மீனோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மீன்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ஃபிஷ் எக்ஸிபிஷன் வந்து இதோட வந்து எண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு போனோம்னா நம்ம வந்து நார்மலாக எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து அந்த சைடு வந்து இருந்தது. ஸோ இங்கே என்டர் ஆனதுமே குழந்தைங்களுக்கான டாய்ஸு, அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர், அப்புறம் அங்கங்கே வந்து ஸ்நாக்ஸ் கடை, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஃபேன்சி ஸ்டோரில் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் வந்து பார்க்க முடிஞ்சது. நிறைய ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு, அப்புறம் இயரிங்ஸு, இது எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. பட் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்தளவுக்கு நிறைய வந்து கவர் பண்ணலை. கொஞ்சம் லைட்டாக மட்டும்தான் கவர் பண்ணி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி அவுட் சைட் வீடியோஸ்லாம் கவர் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஷையாக தான் வந்து ஃபீல் பண்ணுவேன். நம்ம இந்த மாதிரி நிறைய அவுட்டோர் வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தோம்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் மோஸ்ட்லி நம்மளோட சேனலில் வந்து ரெசிபீஸ் வீடியோ தான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டிங் வீடியோஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வந்து போட்டிருப்பேன். இருந்தாலும் இனிமேல் வந்து அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கே வந்து நிறைய ஸ்டோன் கிளிப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு கிளிப்ஸுமே வந்து ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸில் இருந்தது. அப்புறம் இந்த சைடு வந்து நல்ல கலராக நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. 20 ரூபீஸ்லேருந்து 200 வரைக்கும் நிறைய மாடல்ஸ் வந்து இங்கே இருந்தது. மோஸ்ட்லி இந்த மாதிரியான எக்ஸிபிஷன்லலாம் இந்த மாதிரி இயரிங்ஸு, பேங்கிள்ஸு, கிளிப்ஸு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் இந்த மாடல் பாசிலாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பாசியோட ப்ரைஸ் வந்து 40 ரூபீஸ். நான் வந்து என் பொண்ணுக்கு இந்த மாடல் பாசி ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி விமன்ஸ் பிரேஸ்லெட் எல்லாமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போடுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 200 ரூபீஸ் வந்து சொன்னாங்க. 200 ரூபீஸ்க்கு இது வந்து ஒர்த் இல்லாத மாதிரி தெரிஞ்சது, அதனால நான் வாங்கலை. அப்புறம் இந்த கிளிப்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல அழகாக சின்னதாக ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்தது. அப்புறம் அந்த எக்ஸிபிஷனில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் அந்த மாதிரியான கடைகள், அப்புறம் கீ செயின் ஷாப் இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. இது போக வந்து அங்கே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கெல்லாம் விளையாடுற மாதிரியான ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து இருந்தது. அப்புறம் சின்ன பசங்கள்லாம் விளையாடுற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ராட்டினம்லாம் வந்து அங்கே இருந்தது. இது போக நார்மலாக எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ், அதாவது பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், ஐஸ்கிரீம், பானிபூரி, மசாலா சுண்டல், அப்பளம், மிளகாய் பஜ்ஜி, ஸோ இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் வந்து அங்கே நிறைய இருந்தது. அப்புறம் இந்த கடையில் தான் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து திங்ஸ்லாம் வந்து அங்கே
அப்புறம் இந்த ஷாப்பில் வந்து இந்த மாதிரி சால்ட்லாம் போட்டு வைக்கிற ஜாடி, அப்புறம் டீ கப்ஸோட ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து நிறைய பிளெயினான மாடலில் ஜூஸ் கப்ஸ்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு செட்டோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் வந்து சொன்னாங்க. அதாவது ஒரு கப்போட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். அப்புறம் இந்த மாதிரி பிளெயினான டீ கப்ஸ்லாம் டீ ஊற்றி குடிக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போக இந்த மாதிரி சர்விங் பிளேட்ஸ் எல்லாமே நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடக்கூடிய கேம் செக்ஷன். இங்கே வந்து குட்டி குட்டி பால்ஸ்லாம் வந்து போட்டு விளையாடுற கேம்ஸு, அதுக்கப்புறம் டம்ளர் கேம்ஸு, அப்புறம் ரிங்கை வந்து கரெக்டாக நம்ம எந்த பொருளில் வந்து போடுறோமோ அந்த பொருள் அது கரெக்டாக விழுந்துருச்சுன்னா அந்த பொருள் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பேஸ்கெட் பால் கேம்ஸ். ஸோ அந்த பேஸ்கெட்டில் வந்து கரெக்டாக அந்த பால் வந்து போட்டுட்டோம்னா 2 பால் போட்டால் இந்த ப்ரைஸு, 3 பால் போட்டால் இந்த ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கேம் இருந்தது. ஸோ இதெல்லாம் போக பலூன்ஸை வந்து கன் வச்சு ஷூட் பண்ணுற கேம்லாம் வந்து அங்கே இருந்தது. ஸோ இந்த கேம் வந்து அந்த டேபிள் மேலே நிறைய திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. நம்ம கரெக்டாக அந்த ரிங்கை வந்து எந்த பொருள் மேலே போடுறோமோ அந்த பொருள் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இது வந்து டம்ளர் கேம். இதில் வந்து வெயிட்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய பால் வந்து நமக்கு ஒரு 3 பால் வந்து கொடுக்குறாங்க. அந்த பால் வச்சு அந்த டம்ளரை வந்து நம்ம அடிக்கணும். ஸோ ஒரே பாலில், அதாவது ஒரே ஷாட்டில் எல்லா டம்ளருமே கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் 2வது பால் 3வது பாலில் வந்து அந்த டம்ளர் எல்லாமே விழுந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த பால் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் அப்படிங்கிறதால அந்த டம்ளர் எல்லாமே வந்து விழுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நாங்களும் அந்த கேம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே வந்து பானிபூரி, மசாலா சுண்டல், காலிஃப்ளவர், அப்பளம், மிளகா பஜ்ஜி எல்லாமே வந்து இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அங்கே மசாலா சுண்டல் அப்புறம் காலிஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மசாலா சுண்டல் ப்ரிப்பரேஷனில் ஒரு சமோசாவை இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் குருமா ஊற்றி அப்புறம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ்லாம் வந்து போட்டு தராங்க. அந்த சமோசா மேலே அந்த குருமாவோட ஃப்ளேவர்லாம் வந்து இருக்கிறதால அந்த சமோசா சாட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் காலிஃப்ளவரோட டேஸ்ட்டும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. அப்புறம் மோஸ்ட்லி எக்ஸிபிஷன் ஸ்நாக்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகத்தில் வர்றது இந்த டெல்லி அப்பளம் தான். ஏன்னா அந்த அப்பளத்தோட சைஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக, சாப்பிட்றதுக்கும் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் அந்த அப்பளமும் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே மிளகாய் தூள்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க. நம்ம எப்போ எக்ஸிபிஷன் போனாலும் ஒரு தடவையாவது வந்து அதை வாங்கி சாப்பிட்ருவோம்.
ஸோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ராட்டினம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போயாச்சு. இங்கே வந்து கிட்ஸ்க்குலாம் நல்லா அழகாக ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணி வாட்டர் போட் ரைட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் போட் ரைட் போகிறது ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் கிட்ஸ்க்கான ஏர் பலூன் கேம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ என்னோட பொண்ணும் பையனும் வந்து ரொம்ப நேரம் வந்து இதில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சமீர் தான் வந்து இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். சமீகா வந்து இது மேலே ஏறும்போது கூட கொஞ்சம் ரொம்ப பயந்து தான் வந்து ஏறிட்டு இருந்தான். ஆனால் சமீர் வந்து நல்ல ஸ்பீடாக ஏறி விளையாண்டுட்டு இருந்தான். சமீர் வந்து எந்த ராட்டினம் விளையாடுறதா இருந்தாலும் சரி ரொம்பவே தைரியமாக வந்து விளையாடுவான். ஆனால் சமீகா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ராட்டினாலாம் வந்து போக மாட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து அது பிடிக்கவும் செய்யாது. வாமிட்டிங் சென்ஸ் இருக்கிறதால அவள் அந்தளவுக்கு ராட்டினாலாம் வந்து போகவே மாட்டாள். அப்புறம் இங்கே வந்து என்னென்ன ராட்டினம்லாம் இருந்ததுன்னா, இது வந்து குதிரை ராட்டினம். சின்ன பசங்கள்லாம் வந்து விளையாடுறதுக்கு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுவும் வந்து சின்ன பசங்க விளையாடுறதுக்கான ஒரு ராட்டினம் தான். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி பசங்க வந்து அந்த ராட்டினத்தில் வந்து பெடல் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது. நானே வந்து இந்த ராட்டினம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இங்கே திருநெல்வேலியில் பார்க்குறேன். அப்புறம் அந்த ராட்டினம் பின்னாடி வந்து ஒரு ஃபேன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லைட்லாம் எரியறதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் இதுவும் வந்து சின்ன பசங்க விளையாடக்கூடிய ஒரு ராட்டினம் தான். இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வந்து இருந்தது.
அப்புறம் இதுவும் வந்து கிட்ஸ்லாம் நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நல்ல குட்டி குட்டியாக கலர் கலராக அழகாக வந்து பால்ஸ்லாம் செட் பண்ணி நல்லா சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பெரியவங்க விளையாடக்கூடிய ராட்டினம். ஸோ இது வந்து கொலம்பஸ், ஜெயின்வில், ஸோ அப்புறம் கப் அண்ட் சாசர் மாடலில் இந்த மாதிரிலாம் வந்து ராட்டினம்லாம் வந்து இருந்தது. இது போக பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியாக விளையாடுற மாதிரி ட்ராகன் ட்ரெயின்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது போக வந்து இந்த மாதிரி பேய் வீடு, 3D ஷோ இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த தடவை வந்து ஸ்னோ வேர்ல்டுலாம் போடலை. ஸ்னோ வேர்ல்டு போட்டிருந்தாங்கன்னா உள்ளே போய் பார்த்துருக்கலாம். ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து மோஸ்ட்லி கிட்ஸ் தான் நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய ராட்டினம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பெரியவங்க விளையாடுற மாதிரியான ராட்டினம்லாம் 1-2 தான் வந்து இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்து பெரியவங்க சின்ன பசங்கள்லாம் விளையாடக்கூடிய ராட்டினம் தான். பட் மோஸ்ட்லி பெரியவங்களை விட சின்ன பசங்களுக்கு வந்து அங்கே நிறைய ராட்டினம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுவும் வந்து கிட்ஸ்க்கான ராட்டினம் தான். இது வந்து ஹனிபி மாடலில் இருந்தது. மோஸ்ட்லி இங்கே இருக்கிற கிட்ஸ்க்கான ராட்டினம் எல்லாமே வந்து நல்ல சேஃப்டியாக தான் வந்து இருந்தது. ஸோ பயம்லாம் எதுவுமே இல்லை. கிட்ஸை வந்து நம்ம தைரியமாக விளையாட விடலாம். அப்புறம் இந்த ராட்டினாவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதுவும் வந்து நான் இப்போ தான் திருநெல்வேலியில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ இது போக வந்து அங்கே நிறைய ஊறுகாய், மாங்காய், எலுமிச்சங்காய், நார்த்தங்காய், நெல்லிக்காய், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து ஊறுகாய்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நம்ம டேஸ்ட் பார்த்து வாங்குற மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓவரால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸிபிஷனில் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களோட திருநெல்வேலியில் போட்டிருக்கிற இந்த ஃபிஷ் எக்ஸிபிஷன் vlog வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் யாராச்சும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஷ் எக்ஸிபிஷனுக்கு ஒரு தடவை உங்களோட கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து உங்கள் கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் என்னோட இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சமிகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.